கல்லூரி மாணவியை காதல் வலையில் விழ வைத்து நெருங்கி பழகிய பேராசிரியர். தனிமையில் இருந்த வீடியோவை காட்டி பேராசிரியரின் நண்பர் உள்ளிட்ட இருவர் செய்த கொடூரம். பேராசிரியர்களின் பாலியல் தொல்லை தாங்காமல் தாயிடம் சம்பவத்தை அழுது கொண்டே கூறிய மாணவி. 3 பேரை கைது செய்து லாடம் கட்டிய போலீசார். நடந்தது என்ன? நைட் 9 மணி இருக்கும். பெட்ரூம் கதவை அடைச்சிட்டு மாணவி ஒருத்தவங்க அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. மகளோட அழுகிற சத்தத்தை கேட்டு ரூம்குள்ள போன பெற்றோர், என்னம்மா ஏன் தூங்காம அழுதுகிட்டு இருக்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மாணவி தேம்பி தேம்பி அழுதுகிட்டே, எங்க காலேஜ்ல 3 பேரு என்னை சீரழிச்சிட்டாங்கன்னு சொல்லி இருக்காங்க. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர், யாருமா உன்னை இப்படி பண்ணதுன்னு கேட்டு விசாரிச்சிருக்காங்க. அப்புறம் மாணவிய மாரத்தஹள்ளி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் மகளிர் ஆணையத்துக்கும் கூட்டிட்டு போய் புகார் அளிச்சிருக்காங்க. அடுத்து மாணவி கிட்ட போலீஸ் விசாரணையில இறங்கினாங்க. அதுல பாடம் கற்பிக்கும் பேராசிரியர்கள் தான் இந்த சம்பவத்துக்கே காரணம்னு தெரிய வந்துச்சு. கர்நாடகா மூடபத்ரி பகுதியில தனியார் கல்லூரி ஒன்னு இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த கல்லூரியில 1000 மாணவ மாணவிகள் படிச்சிட்டு இருக்காங்க. இங்க 32 வயதான நரேந்திரான்றவரு இயற்பியல் பேராசிரியரா பணியாற்றி வர்றாரு. அதே கல்லூரியில படிக்கிற மாணவி ஒருத்தங்க பேராசிரியர் நரேந்திரா கிட்ட பாடம் விஷயமா டவுட் கேட்டிருக்காங்க. மாணவியோட சந்தேகத்தை தீர்த்து வைக்கிற மாதிரி அவங்க கிட்ட நெருங்கி பழகி இருக்காரு பேராசிரியர் நரேந்திரா. உன் சந்தேகத்தை எல்லாம் தீர்த்து வைக்க உனக்கு சிறப்பு வகுப்பு எடுக்கிறேன், அப்பதான் உனக்கு புரியும்னு அந்த பேராசிரியர் சொல்லி இருக்காரு. அதுக்கப்புறம் இயற்பியல் தொடர்பான அதிக நோட்ஸ் என்கிட்ட இருக்கு, அதை நான் உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன்னு சொல்லி அந்த மாணவி கிட்ட போன் நம்பரை வாங்கி இருக்காரு. மாணவியும் அந்த பேராசிரியரை நம்பி போன் நம்பரை கொடுத்திருக்காங்க. அப்புறம் 2 பேரும் காலேஜ்லயும் வீட்டுக்கு போனதும் போன்லயும் டெய்லி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதனால மாணவிக்கு அந்த ஆசிரியர் மேல நம்பிக்கை வந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேராசிரியர் நரேந்திரா மாணவி கிட்ட அவுட்டிங் போகலாமான்னு கேட்டிருக்காரு. இதுக்கு மாணவியும் ஓகே சொல்ல 2 பேரும் பெங்களூருவுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு சந்தோஷமா இருந்திருக்காங்க. அப்புறம் நரேந்திரா, என் ஃப்ரெண்டு அனூப் வீடு மாரத்தஹள்ளியில இருக்கு, அவனை போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு மாணவிய அழைச்சிட்டு போயிருக்காரு. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நரேந்திராவும் அனுப்பும் கொஞ்ச நேரம் தனியா பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு நரேந்திரா அந்த மாணவிய ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சிட்டு தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, என்னை விட்டுருங்கன்னு அந்த மாணவி கெஞ்சி இருக்காங்க. ஆனா பேராசிரியர் நரேந்திரா மாணவிய மிரட்டி பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு. அத தன்னோட மொபைல்ல வீடியோ எடுத்த நரேந்திரா, இந்த விஷயத்தை வெளியில சொன்னா நான் வீடியோவை சோசியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணிருவேன்னு மிரட்டி இருக்காரு. இதனால பயந்து போன மாணவி நடந்ததை யார்கிட்டயுமே சொல்லாம அமைதியா இருந்திருக்காங்க. மறுநாள் காலேஜுக்கு போனதும் இந்த சம்பவத்தை பத்தி நரேந்திரா கூட வேலை பார்க்கிற உயிரியல் பேராசிரியர் சந்தீப் கிட்ட சொல்லி இருக்காரு. அதை கேட்ட சந்தீப், மச்சான் எனக்கும் அந்த பொண்ணை இன்ட்ரோ கொடுடா, நானும் யூஸ் பண்ணிக்கிறேன்னு கேட்டு இருக்காரு. அதுக்கு ஓகே சொன்ன நரேந்திரா அந்த பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு ஐடியா கொடுத்திருக்காரு. அப்புறம் காலேஜ்ல தனியா நடந்து போயிட்டு இருந்த மாணவிய அழைச்ச சந்தீப், நீயும் நரேந்திராவும் தனியா இருந்த வீடியோ என்கிட்ட இருக்கு, அதனால ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றத கேளுன்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. ஏன் என்ன எல்லாரும் இப்படி பண்றீங்கன்னு மாணவி அழுது புலம்பி இருக்காங்க. ஆனா மாணவியோட கதறல காதுல வாங்காத சந்தீப், நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும்னு சொல்லி பேராசிரியர் நரேந்திரா அந்த பொண்ணை கூட்டிட்டு போன அதே அனுப்போட வீட்டுக்கு மாணவிய கூட்டிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மாணவியோட போன் நம்பரை நரேந்திரா கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு அனூப். நீ நரேந்திரா கூடயும் சந்தீப் கூடயும் தனியா வந்தது எங்க வீட்டு சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்கு,
அந்த வீடியோவை உன்னோட பெற்றோருக்கு அனுப்பக்கூடாதுன்னா நான் சொல்றத கேட்கணும்னு சொல்லி தன்னோட வீட்டுக்கு வர வச்சிருக்காரு. இதனால பயந்து போன மாணவி வேறு வழி இல்லாம அனூப் வீட்டுக்கு தனியா போயிருக்காங்க. அப்போ அனூப் அவங்கள வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செஞ்சு சித்திரவதை பண்ணி இருக்காரு. 3 பேரும் தன்னோட வாழ்க்கைய சீரழிச்சதை நினைச்சு மாணவி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காங்க. ஒரு கட்டத்துல தனக்கு தானே தைரியத்தை வரவழைச்ச மாணவி நடந்ததை பெற்றோர்கிட்ட சொல்லி இருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு விசாரணையில இறங்கின போலீஸ் 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. கைது நடவடிக்கை மட்டும் போதாது, அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு மகளிர் அமைப்பினர் வலியுறுத்திட்டு இருக்காங்க.